ஹாய், இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங் என்னோடய டே லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா என்றைக்குமே ஜாரா என்னை எழுப்பி விடுவா, இல்லை எனக்கா விழிப்பு வரும். இன்றைக்கி ரெண்டுமே இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் லேசியாக தான் என்னோடய டேயை ஆரம்பித்தேன். வெளியே வந்து பார்க்கும்போது ஹெவி ரெயினாக இருந்துச்சு. இது அன்எக்ஸ்பெக்டட் ரெயின் தான். ஸோ எங்கள் பிளேஸ்லலாம் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இதுவே எங்களை சோம்பேறி ஆக்கிடுச்சு. ஒரு சிலர் இதனாலேயே சோம்பேறி ஆகுறாங்க எங்கள் பிளேஸில். ஆனால் இங்கே ரேர் தானே. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சதுக்கு எனக்கு ஒரு லேசி தனம் வந்துடுச்சு. ரொம்ப சோம்பேறியாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த மழையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். தினசரி வேலை இருக்கும் இல்லையா. இன்றைக்கி தேர்ஸ்டேன்னு சொல்கிறதுனால நமக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா. ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே, இன்றைக்கி தான் எல்லாம் டீப் க்ளீன் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஜாராவும் முதல் வேலையாக இன்றைக்கி ஜாராவை குளிப்பாட்டி இருக்குது. ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒரு 10 days ஆகிடுச்சு. அவளை குளிப்பாட்டி விட்டுட்டு தான் நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த சைட் சாரீஸ் எல்லாம் இருக்கா, நம்ம சாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஜன்னு இருந்துச்சு. ஸோ நம்மக்கிட்ட இப்போ சம்மர் ஆனதுனால காட்டன் சாரீஸ்லாம் நிறையா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கலர் வேணும்னு கேட்கும்போது பல்காக நாங்கள் ஆர்டர் கொடுப்போம். இப்போத்துக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டாக் ஒரு 50-60 சாரீஸ் காட்டன் சாரீஸ் இருக்குது. இன்றைக்கி நைட்டுமே ஒரு பல்க் ஆர்டருக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது ஒரு 100 சாரீஸ் வரும். ஸோ இருக்கிற சாரீஸை அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ லேடிஸால் ஒன்றுமே முடியாதுன்றது கிடையாது. நம்மளால் எல்லாமே சாதிக்க முடியும். வீட்டில் இருந்தால் வீட்டு வேலை மட்டும் செய்கிறது அது மட்டும்தான் முடியுன்ற அந்த நிலைமையை இப்போ மாற்றிட்டுருக்காங்க இல்லையா லேடிஸ்லாம். ஸோ அந்த மாதிரி தான் டீச்சிங் லைனில் இருந்தேன். டீச்சிங் லைனில் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அதை ட்ராப் பண்ணிட்டேன். ப்ரைவேட் ஸ்கூலுங்கும் போது உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அது தெரியும் இல்லையா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வீட்டில் தான் இருக்கேன். வீட்லேயும் இருக்கும்போது ஆன்லைனில் டீச்சிங் பண்ணிகிட்ருந்தேன். இப்போது கொஞ்சம் அதையும் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது நல்லாவே போயிட்டுருக்கு. அதோட டீ தூள் இருக்குது இல்லையா, எங்கள் பிளேஸில் டீ தூளுக்கு பஞ்சமே இல்லை. டீ தூள் ஊட்டியில் டீ தூள் நமக்கு பஞ்சம் இல்லாமல் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த டீ தூள் பிஸ்னஸும் போயிட்டுருக்கு. பல்காக கேட்குறவங்களுக்கு, அதாவது அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ எங்கள் பிளேஸ்லேருந்தே அவங்க அட்ரஸுக்கு நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுடுவோம். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் நெய்பர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ டீ தூள் ரொம்ப இஷ்டப்படுவாங்க நம்ம ஊட்டி டீ தூள் சொன்னாலே. ஸோ அவங்களுக்கு எங்களுக்கு ரிசீவ் பண்ணிடுவோம், அங்கேருந்து இங்கே கொடுத்துருவோம். ஸோ நம்மளால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. லேடிஸால் எல்லாமே செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே ஹெவியாக ஒர்க் இருக்கிறதுனால வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னுமே எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ ஜாரா அந்த பொம்மையெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஓரமாக வச்சுருந்து ஒரு பொம்மையை மட்டும் கீழே வச்சுருந்தேன். ஸோ அவங்களுக்கு அந்த பொம்மை எல்லாம் வேணும்னு சொன்னாங்க. அவங்க பேச்சு, அதாவது அவங்களோட கண்ணை பார்த்தாலே அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க அதாவது அவங்க பார்க் பண்ணாலே என்ன கேட்குறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவளுக்கு பொம்மை எடுத்து கொடுத்தோன்னா அவள் அந்த பொம்மையை வச்சு ஆட்டமாட ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன கேட்பான்னு எங்களுக்கு தெரியும். ரொம்ப டயர்டாகிடுவாங்க. அவங்களுக்கு தண்ணி ஊற்றணும். வந்து மூஞ்சே பார்த்துட்ருப்பாங்க, அந்த கண்ணிலேயே பேசுவாங்க, எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி. ஸோ தண்ணியே ஊற்றியாச்சு பாருங்கள். நான் கண்டெய்னரில் ஒரு 1.5 மாதம் ஆகிடுச்சு வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு காய போட்டிருந்தேன். அது இங்கே வச்ச சரியில்லை, இன்னும் ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஏதாவது செஞ்சுருவான்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு கிளாத் எடுத்து அழகாக நீட்டாக எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னரில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்க வேண்டியதுதான். ஸோ இவங்களுக்கு தண்ணி தாங்க எடுக்கும்னு எனக்கு தெரியும். அடுத்து இந்த விளையாட்டுக்கு அப்புறம் தண்ணி வேணும்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டாக வந்து மூஞ்சு பார்ப்பாங்க, அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்களுக்கும் தண்ணி ஊற்றிட்டு கண்டெய்னரில் எல்லாத்தையும் ஃபில் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹஸ்பண்டோட ஓனர் வீட்டில் மாங்காய் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே கட் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் டீ தூள் பாருங்கள், சொன்ன மாதிரி தான் டீ தூள் வந்து எங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ப்யூராகவும் இருக்கும், நல்லா இருக்கும். நாங்கள் எங்கள் பிளேஸில் விளையுது இல்லையா, லீஃப் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் எங்களுக்கு ஈஸியாக குட் திங்ஸ் தான் கிடைக்கும். டேரெக்டாக ஃபேக்ட்ரிக்கே போய் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். ஸோ கண்டெய்னரில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த நம்ம கபோர்டு இருக்கு இல்லையா, அந்த கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு
கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது. அந்த கபோர்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மேலே சாமி, அப்புறம் கீழே வெசல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னரில் தேவையான மளிகை சாமான்லாம் வச்சுருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கபோர்டெலாம் அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நம்ம மேக்ஸிமம் இருக்கிறது இந்த கிச்சன் தானே. கிச்சன் நீட்டாக இருக்கும்போது ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருக்கும், அங்கே போகிறதுக்கும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். அப்புறம் விளக்கெல்லாம் மேலே நாளைக்கு ஃப்ரைடே இல்லை, பூஜைலாம் செய்யணும்னு சொல்லி இன்றைக்கி எல்லாம் விளக்கெல்லாம் விளக்கி வச்சாச்சு. ஸோ என்றைக்குமே கொஞ்சம் மேலெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது வாசனை தரும் பொருட்கள்லாம் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அந்த வாசனை தரும் பொருட்கள் வைக்கும்போது மகாலட்சுமி அங்கே குடியிருப்பாங்கன்னு ஐதீகம் இல்லையா. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ நிறைவாக இருக்குது. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு டீயோட என்னோடய டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு.